இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்திருக்கார்கள். அருமையான சீவேசன்ல தான் இங்க நல்லா 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வளர்ச்சியை இங்கே அவர் கொடுத்திருக்காரு. ஆகவே அதுக்காக ஒவ்வொரு கிராமத்திலும் போகும்போது எங்களுக்கு எல்லா இந்த வேலையே இல்லை, எல்லாருமே நல்லா நிறைய திட்டங்கள் வந்திருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் நம்முடைய அண்ணன் டி கே வாசன் அவர்கள் நாங்கள் பேசிட்டு கரெக்டாக வந்துட்டார். ஆகவே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஓட்டு போட்டா அது நல்ல ஓட்டு, மக்களுக்கு திட்டங்கள் தரக்கூடிய ஓட்டு. திமுக ஓட்டு போட்டா அது இருக்கிறதுல வெளிநடப்பு பண்றதுக்கு இன்னொரு எம்எல்ஏ, சட்டமன்றத்தில் போய் வெளிநடப்பு பண்றதுக்கு இன்னொரு எம்எல்ஏ, அவ்வளவுதான். அது எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆகவே இங்கே நல்ல திட்டங்கள் வருவதற்கு நம்முடைய மாவட்ட அமைச்சர் அண்ணன் சீவேசனோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு அருமையான உண்மை அர்த்தம் முழுக்க முழுக்க நான் சொன்னது அர்த்தம் 100க்கு 100 உண்மை. 3-4 பேர் அதில் மிக முக்கியமாக பங்கு வகித்தது உள்ளாட்சித்துறை அமைச்சர். அப்படிப்பட்ட உள்ளாட்சித்துறை அமைச்சர் இன்றைக்கு உங்களுடைய பகுதியிலே இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே முழுமையாக இந்த பொறுப்புகளை ஏற்று இன்றைக்கு தேர்தல் பணியாற்றி வருகின்றார். வருகை தந்து பணியாற்றிய அவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் திரு வேலு அவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதியினுடைய ஒன்றியப்பாக்கம் பகுதியினுடைய கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி கழக செயலாளர்கள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலையில் இருக்கின்ற கழகத்துடைய மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் அனைத்து கூட்டணி கட்சியினுடைய அனைத்து பொறுப்பு இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும், வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளிக்கு சென்றால் வீடுக்கு நிம்மதியாக வர வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதை விட முக்கியம் திமுக எந்த காலத்தையும் வெற்றி பெறக்கூடாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திமுக வெற்றி பெற்றால் திமுக நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு ஓட்டும் உங்கள் தலையிலே நீங்கள் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வதற்கு சமம். தயவு செய்து சிந்தித்து பாருங்கள், மறந்து விடாதீர்கள். மக்கள் எல்லாத்தையும் மறந்து விடாது என்ற எண்ணத்திலே இன்றைக்கு ஸ்டாலின் தெரு தெருவாக போய்கிட்டு இந்த அண்டப்புழுக ஆகாச புழுவை இன்றைக்கு ஸ்டாலின் பேசிக் கொண்டு வருகிறார். அந்த அண்டப்புழுக ஆகாச புழுகளுக்கு இல்லை இந்த தமிழ்நாட்டு மக்கள், நீ இல்லை, உதயநிதி ஸ்டாலின் இல்லை, எந்த கொடுக்கு வந்தாலும் அந்த கொடுக்கை வெட்டுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி தயாராக இருக்கின்றது என்பதை நிரூபிக்கின்ற தேர்தலாக இது இருக்க வேண்டும். ஆகவே தயவு செய்து இந்த நாட்டு மக்களை மட்டுமல்ல உங்களுடைய சொத்துக்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் என்பதை இங்கே நான் பெற்றோர்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். ஏழை எளிய மக்களுடைய பொருளாதார நிலையை மனதிலே வைத்து அம்மா உணவகங்கள் அறிமுகப்படுத்தி தொடர்ந்து அது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடைபெறவில்லை என்றால் அதற்கு காரணம் திமுக. ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற போகின்றது என்றால் அதற்கு காரணம் அதிமுக உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் இன்னைக்கு நடைபெறவிட்டாலும் கூட உள்ளாட்சியிலே நல்லாட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அமைச்சராக நம்முடைய அமைச்சர் வேலுமணி அவர்கள் தயக்கமும் இல்லாமல் இந்த மேடையிலே பதிவு செய்து சொல்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வரக்கூடாது என்பதை மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வரிசையிலே அமரக்கூடியவர்கள் நம்முடைய மாண்புமிகு சி வி சண்முகம் அவர்களும் திரு வேலுமணி அவர்களும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தாமதமாக கூட்டணிக்கு வந்தாலும்